அழைக்கப்பட்டு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதனை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பகுதிகளிலே இருந்தும் திரளாக இங்கே வருகை இருந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண்ட சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் தௌஹீதை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல. ஆள்பலத்தை காட்டி உலகத்தில் எதையும் சாதிப்பதற்காக வேண்டி நடைபெறுகிற நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சி அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் குறிப்பிடும் போது, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு. நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சிலாகித்து கூறுகின்ற சிறந்த படைப்பினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவு நாள் வரை ஒரு கூட்டம் இந்த மனித சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் சத்தியத்திலே இருந்து கொண்டு பிறரையும் சத்தியத்தின்பால் அழைப்பார்கள். எதிர்ப்பாளர்களுடைய எதிர்ப்புகள் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நற்செய்திக்குரிய கூட்டம் இந்த கூட்டம். சுருக்கமாக நிகழ்ச்சியின் பிரதிபலனை இம்மையில் எதிர்பார்க்காமல் மறுமையில் மட்டுமே கூலியை எதிர்பார்த்து நடத்தப்படுகிற கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு எத்தனை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்று பார்ப்பதை காட்டிலும் எத்தனை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடம் மட்டுமே கூலியை எதிர்பார்த்து மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முஜாஹிதீன் மண்டல மாநாட்டில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சிறு பிராயத்திலிருந்தே நாமெல்லாம், தொட்டில் பருவத்திலிருந்தே நாமெல்லாம் கேட்ட ஒரு பழமொழியை மையமாக வைத்து எனக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஒருவனே தேவன், ஒன்றே குலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி இறைவனுக்கு சொந்தமானது. வானம் ஒன்று, சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, சுவாசிக்கின்ற காற்றும் ஒன்று, வானத்திலிருந்து பொழிகிற மழையும் ஒன்று. அதே போல்தான் நமக்கு ஒரே இறைவன். நாமெல்லாம் ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்தவர்கள். ஒரே இறைவன், ஒரே ஒரு தாய் மக்கள் என்கிற ஒரு சிந்தனை மட்டும் நமக்கு வந்துவிட்டால், கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால் மனித சமுதாயம் கேவலப்படுவதிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்.
ஒரே இறைவன் என்கிற ஒரு சித்தாந்தம் இந்த மனித சமுதாயத்திற்கு அவசியமானது, அத்தியாவசியமானது. கடவுளின் பெயரால் தான் இன்றைக்கு மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்கள் இன்றைக்கு சுரண்டப்படுகிறார்கள். கடவுளை பற்றி மனிதன் என்றைக்கு புரிந்து கொள்ள தவறினானோ அன்றைக்கே மனித வாழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு சீரழிந்து போய்விட்டது. மனித வாழ்வு மேம்பட, தனி மனித வாழ்வும் குடும்ப வாழ்வும் சமூக வாழ்வும் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நிறுத்திட ஒரே இறைவனை குறித்து நாம் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய தாய், அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிறிஸ்துவ வேதங்களிலும் இந்து வேதங்களிலும் இது குறித்து மாற்று கருத்தே கிடையாது. ஆதம் ஏவாளின் மக்கள் தான் நாம் எல்லாம். இந்த பூமியின் முதல் மனிதர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட நம்முடைய தந்தை ஆதம், அவருடைய மனைவி ஏவாள், அவர்களுக்கு பிறந்தவர்கள் நாம். அன்றைக்கு எந்த தெய்வம் இந்த பூமியில் இருந்ததோ, அன்றைக்கு எந்த கடவுளை ஆதாமும் ஏவாளும் வணங்கினார்களோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார்களோ அதுதான் நம்முடைய இறைவன். இறைவன் திருக்குரானில் ஒரு செய்தியை சொல்லுகிறான். சொர்க்கத்தில் ஒரு சில தவறு இழைத்த காரணத்தினால் இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை யாரை அழைத்து செய்தார்களோ அவர்தான் நம்முடைய கடவுள், அவன்தான் நம்முடைய ஏக பரம்பொருள். சமீபத்தில் கூட தாய் மதத்தை நோக்கி திரும்புங்கள் என்கிற ஒரு அறைகூவல் இந்திய திருநாட்டில் விடப்பட்டது. ஒரு முஸ்லிமை நீங்கள் இந்துவாக மாற்றினால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசாக தருகிறோம் என்றெல்லாம் பத்திரிகையிலே பரபரப்பு பேட்டி கொடுத்தார்கள். எல்லோரும் தாய் மதத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதைத்தான் இஸ்லாமும் கூறுகிறது. நம்முடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த மார்க்கத்தை, எந்த மதத்தை, எந்த இறைவனை சார்ந்திருந்தார்களோ அதுதான் நம்முடைய மார்க்கம். உதாரணத்திற்கு பாருங்கள், பூமிக்கு இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து இறைவனை பயந்து ஒரு பிரார்த்தனை செய்கிறார். 7வது அத்தியாயம் 23வது வசனம், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டமடைந்தோராகவும் என்றொரு பிரார்த்தனை செய்தார்கள். அவர் எந்த இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தாரோ அன்றைக்கு அங்கு எந்த கடவுளும் கிடையாது, இயேசு பெருமார் இல்லை. காரணம், அன்றைக்கு அவர் பிறக்கவும் இல்லை. அன்னை மேரியும் இல்லை. காரணம், அவர்கள் எல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர்கள். அன்றைக்கெல்லாம் எந்த அவுலியாக்களும் நாதாக்களும் அன்பியாக்களும் அன்றைக்கு கிடையாது. ஒரே மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பூமியினுடைய முதல் குடிமக்கள். அன்றைக்கு இருந்த ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனை குறித்து இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு எங்களுக்கு. உடம்பிலே இருக்கிற உயிர் இருக்கும் காலமெல்லாம் அந்த இறைவனை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்து ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பிறப்பின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் கற்பித்து மனிதனே மனிதனை அழித்தொழிக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரே இறைவன் தான், நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்கிற ஒரு சிந்தனையை இந்த மனித சமுதாயத்திலே விதைத்தால், விதைக்க போராடினால் அதனுடைய விளைவு சாதாரணமான விளைவல்ல. மனித வாழ்வு மேம்படும், மனித உயிர்கள் பாதுகாக்கப்படும், மனித உணர்வுகள் மதிக்கப்படும், மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும். இன்றைக்கெல்லாம்
அவைகள் சீரழிந்து விட்டது. இன்றைக்கெல்லாம் மனித உயிர்களுக்கு மதிப்பே கிடையாது. கடவுளின் பெயரை சொல்லி மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிறார்கள். மதத்தின் பெயரை சொல்லி இனக்கலவரங்களை உருவாக்குகிறார்கள். பிறப்பை மையமாக வைத்து மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றெல்லாம் மனிதனை மனிதன் இன்றைக்கு தரம் தாழ்த்துகிற ஒரு காலம். இவைகளிலே இருந்து இந்த மனித சமுதாயம் விடுதலை பெற வேண்டுமானால் நம்முடைய இறைவன் யார், எந்த இறைவனை வணங்கி வழிபட்டால் நம்முடைய மானத்திற்கு, நம்முடைய தன்மானத்திற்கு, நம்முடைய கௌரவத்திற்கு, நம்முடைய அந்தஸ்திற்கு, நம்முடைய இம்மை வாழ்வுக்கு, நம்முடைய பரலோக பூர்ண ஜென்ம வாழ்வுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து அந்த இறைவனின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. பிற மதத்தவர்களை குற்றம் சுமத்தி அவர்களுடைய கடவுள்களை ஏளனமாகவோ இலக்காரமாகவோ பேசுகிற நிகழ்ச்சி அல்ல. பிற மதத்தவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடத்துகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. பிற மதத்தவர்களுடைய கடவுள்களை ஏசி பிற மதத்தவர்களை சார்ந்திருக்கிற மக்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தவல்ல இந்த நிகழ்ச்சி. நாமெல்லாம் மனிதர்கள் தானே. நம்மை படைத்த இறைவன் யார் என்பதை சிந்திப்பது ஒரு பாரதூரமான குற்றமா? நம்முடைய தாயை குறித்து புரிந்து வைக்கிறோம். நமக்காக வேண்டி ஓடாய் உழைக்கின்ற நம்முடைய தந்தை யார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எத்துணை பிள்ளைகள் பிறந்தாலும் பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் பிள்ளையை பற்றி அறிந்திருக்கிறோம். நண்பர்கள், சமூகம் என்று இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எத்தனையோ உபகரண சாதனங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தாயினுடைய கருவறையில் சுவாசிக்க காற்றில்லாத அந்த இருட்டான அந்த கருவறையில் நம்மை ஒரு 8-9 காலம் பாதுகாத்து நமக்கு உணவு தந்து நமக்கென்று குறிப்பிட்ட ஒரு ஆயுள் காலத்தை வழங்கி இந்த பூமியில் நம்மை பிறக்க செய்தானே, அவன் யார் என்று புரிய வேண்டாமா? ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லாமல் சுவாசிக்கின்ற காற்றை இலகுவாக நமக்கு தந்து இந்த பூமியை நமக்காக வேண்டி வசப்படுத்தி தந்தானே, அவன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? அவ்வப்போது வானத்திலிருந்து மழை பொழிய செய்து இறந்து போன பூமியை உயிர்ப்பிக்க செய்து கனிவர்க்கங்களையும் உணவு தானியங்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறானே, அவன் யார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டாமா? தாயும் தந்தையும் முன்னோர்களும் மூதாத்தியர்களும் வாழையடி வாழையாக எந்த கடவுளை, எந்த தேவனை, எந்த கர்த்தரை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதையே காலமெல்லாம் நம்பிக்கொண்டு அவமானங்களையும் கஷ்டங்களையும் கேவலங்களையும் சுமந்து கொண்டு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, கொஞ்சமாவது நாம் சிந்திக்க வேண்டாமா என்கிற சிந்தனையை தூண்டுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஆகவே உள்ளங்களை கொஞ்சம் விசாலமாக வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இங்கு வந்து நிகழ்ச்சியை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருந்தாலும், அங்குமிங்குமாக நின்று கொண்டு நிகழ்ச்சியை கேட்கிற வாய்ப்பை நீங்கள் பெற்றிருந்தாலும், கொஞ்சம் மனதை திறந்த விசாலமான எண்ணத்தோடு வைத்து ஆத்தப்படுகிற உரையை கொஞ்சம் நீங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். விஸ்டம் என்கிற ஒரு அமைப்பை அறிமுகம் செய்கிற நிகழ்ச்சி அல்ல. உங்களையும் என்னையும் நம்முடைய முன்னோர்களையும் மூதாத்தியர்களையும் படைத்தானே அவனை குறித்து அறிமுகம் செய்கிற நிகழ்ச்சி. அவன்தான் நம்முடைய ரப், அவன்தான் நம்முடைய ரப். இந்த உலகத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தீர்க்கதரிசிகளை இறைவன் அனுப்பியிருக்கிறான். எதற்காக, என்ன நோக்கத்திற்காக? இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவனை அறிமுகம் செய்வதற்காக. இறைவனை இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ள தவறும் போது இந்த பூமிக்கும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கும் ஏற்படுகிற பேராபத்துகள் யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய கண் எதிரே பார்க்கிறோம். பல வகையான புயல்கள் இன்றைக்கு பூமியை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. பூகம்பங்கள், சுனாமிகள், எரிமலைகள், பெருமலைகள் என்று எத்தனையோ மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு இந்த பூமிக்கு இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இறைவனை குறித்து படிக்காததான் காரணம் என்பதில் சொல்லுவதில் எங்களுக்கு எந்த வகையான சங்கடமும் கிடையாது. இந்த பூமி இறைவனுக்கு சொந்தமானது. அந்த பூமியில் இறைவனை போல் உருவம் சமைத்து இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தீர்க்கதரிசிகளை இறைவனுடைய மகன் என்று சொல்லி வணங்கி வழிபட்டு இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி பிற மக்களுக்கு இறைவனை அறிமுகம் செய்ய வேண்டிய முஸ்லிம்கள் இன்றைக்கு தர்காக்களிலும் பல்வேறு வகையான இறந்தவர்களுடைய சடலங்களிலும் இன்றைக்கு போய் சுஜூதிகளும் பிரார்த்தனைகளும் செய்து கொண்டு இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் இறைவன் விடுவானா?
இறைவன் பார்த்துக் கொண்டிருப்பானா? இந்த பூமியில் கொலை, கொள்ளை, மது, சூது என்கிற அநியாயங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அநியாயம் இன்ன சிற்கல லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அநியாயத்திற்கு நிகரான ஒரு அநியாயமே கிடையாது. அந்த அநியாயத்தை செய்தால் எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும் என்று இறைவன் சொல்லுகிற அநியாயம். அந்த அநியாயத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நிகழ்த்தி இறைவனை அறிமுகம் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இறைவனை புரிந்து கொள்ள தவறியதினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? யார் நம்முடைய இறைவன்? யார் நம்முடைய கடவுள்? யார் நம்முடைய ரப்? நம்முடைய தாயும் தந்தையும் முன்னோர்களும் மூதாத்தியர்களும் காலம் காலமாக நமக்கு சொல்லித் தந்தவர்களா? நமக்கென்று இறைவன் அறிவை தரவில்லையா? நம்ம எதற்காக வேண்டி இறைவன் படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அவனை படைப்பதற்கு, அவனை வணங்குவதற்கு, அவனால் படைக்கப்பட்ட நாம் அவனை மறந்து அவனே இல்லை என்று சொல்லி அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த பூமியில் வாழ்ந்தால் படைத்த நோக்கத்தை புரிந்து வாழ்ந்தவர்களாக நாம் ஆவோமா? எத்துணை கடவுள் இந்த பூமியில்? 30 முக்கோடி தெய்வங்கள் இன்றைக்கு இந்த பூமியில் உண்டு. மனித பெருக்கங்களுக்கு தகுந்தாற் போல இன்றைக்கு கடவுள்கள் எண்ணிக்கையில் அடக்க முடியாத அளவுக்கு. குடும்பத்திற்கு ஒரு கடவுள், தெருக்களுக்கென்று ஒரு கடவுள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு கடவுள், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள், தேசிய அளவில் ஒவ்வொரு கடவுள்கள். எத்துணை எத்துணை கடவுள்! ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், பராமரிப்பதற்கு ஒரு கடவுள், உயிர் பிட்டு எழுப்பதற்கு ஒரு கடவுள். எத்துணை எத்துணை கடவுள்கள் இந்த உலகத்தில். இன்றைக்கெல்லாம் கடவுளை பற்றி பயமே மனித சமுதாயத்திற்கு கிடையாது. தினசரி பத்திரிகையை புரட்டினால் வீட்டிலிருந்து புறப்பட்டு திரும்ப வீடு வருவது இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத காலம், பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத காலம். நாட்டிலே காவல் நிலையங்கள் இருந்தும் மாவட்ட அளவில் நீதிமன்றங்கள் இருந்தும் கடுமையான அரசாங்கங்களும் அதிகாரிகளும் சட்டங்கள் இருந்தும் மனிதன் இன்றைக்கு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அதிகம் அதிகம் செய்து கொண்டிருக்கிற காலம். கடவுளை பற்றி பயமே கிடையாது. காரணம், கடவுளை குறித்து ஒரு நன்மதிப்பு அவனுடைய உள்ளத்திலே கிடையாது. மனிதனே ஒரு பொருளை உருவாக்குகிறான், மனிதனே ஒரு சிலையை உருவாக்குகிறான். சிலை வடிவித்த பிறகு உயர் ஜாதியினர்கள் அந்த சிலைக்கு விசேஷ பூஜை செய்து அதற்கு கடவுள் தன்மையை கொடுப்பதே மனிதன் தான். ஒரு உருவத்திற்கு அது கோயில் கருவறையில் கடவுளாக மாற வேண்டுமானால், ஒரு உருவப்படம் அது வணங்க தகுதியுடையதாக மாற வேண்டுமானால் அது கடவுளாக மாற்ற விசேஷ பூஜையை மனிதன் செய்ய வேண்டும். விசேஷ பூஜை செய்த பிறகுதான் அது கடவுளாக மாறுகிறது. உருவத்திற்கு கடவுள் என்கிற அந்தஸ்தை மனிதன் தான் கொடுக்கிறான். அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், உருவத்தை ஒரு சிற்பி உருவாக்குகிறான். அவன் உருவாக்குகிற வரை அவன் சிற்பி. அது உருவாக்கி கோயில் கருவறைக்கு சென்றால் உருவாக்கவன் கூட கோயிலுக்கு சென்று அதை வழிபட முடியாது, கீழ் ஜாதி என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். கோயில் இருக்கிற வரை அது ஒரு சிலை, அது ஒரு கடவுள், மக்களால் மதிக்கப்படுகிற ஒரு தெய்வம். அது திருடர்களால் திருடப்பட்டு காவல்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டால் பத்திரிகையில் என்ன செய்தி வருகிறது? கடவுள் திருடப்பட்டார், காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள் என்றா போடுகிறார்கள். சிலை கண்டுபிடிப்பு. கோயிலுக்குள் இருக்கும் பொழுது அது கடவுள், காவல்துறை அதிகாரிகளால் திருடர்களிடமிருந்து கைப்பற்றும் போது அது ஒரு சிலை. அப்படியானால் கடவுளை குறித்து நமக்கு ஒரு நல்ல பார்வை கிடையாது. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், கடவுளினுடைய மதிப்பை, கடவுளின் அந்தஸ்தை, கடவுளின் அதிகாரத்தை எந்த வகையிலும் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் கொடுத்து அழகு பார்த்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய அநியாயம். நாங்கள் எல்லாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளின் குமாரரும் அல்ல, கடவுளின் அவதாரமும் அல்ல, கடவுளின் பிள்ளையும் அல்ல. அவரால் இறைவனுடைய அடிமையாக, இறைவனுடைய தூதராக இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்குத்தான் இறைவன் தூதரை அனுப்பினான் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இறைவனுடைய அந்தஸ்தை குறைத்து விடவும் கூடாது,
இறைவனுடைய தூதர்களை கடவுளுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தி விடவும் கூடாது. ஆகவேதான் இஸ்லாம் ஒரே இறைவன், நாமெல்லாம் ஒரு தாயினுடைய மக்கள். பிறப்பின் அடிப்படையில், குலத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து வணக்க வழிபாடுகள் முதற்கொண்டு இந்த பூமியில் வாழ்கிற உரிமை வரை எதிலும் யாருக்கும் எந்த பங்கம் விளைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபிகளார் 23 ஆண்டு காலம் சொல்லனா துன்பங்களை தாங்கி இந்த பூமியில் இறைவனை அறிமுகம் செய்தார்கள் இறுதி தூதராக. இறைவனை அறிமுகம் செய்தார்கள் இறுதி தூதராக. கடவுளை எப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் பார்த்தீர்களா? கடவுளை ஒரு பெண்ணாக பார்த்தோம், கடவுளை ஒரு பிள்ளையாக பார்க்கிறோம், கடவுளை ஒரு ஆணாக பார்க்கிறோம். கடவுளுக்கு மனித உருவம், மனித தலை, மிருகங்களுடைய உருவம். கடவுளுக்கு 8-5 தலைகள், கடவுளுக்கு 20-25 கைகள். கடவுளை விகாரமாக, கடவுளை மிக கொடூரமாக, கடவுளை வனவிலங்குகளாக, கடவுளை ஊர்ந்து செல்கிற உயிரினங்களாக, கடவுளை பறந்து செல்கிற பறவை இனங்களாக எப்படியெல்லாம் இன்றைக்கு கடவுள்களை நாம் மாற்றிவிட்டோம். கொஞ்சமாவது யோசித்ததுண்டா நாம்? நம்முடைய கடவுள் யார்? ஒரு சுப்பீரியர் பவர். இந்த தூண்களே இல்லாமல் இந்த வானத்தை உருவாக்கியவன் அவன். பறந்து விரிந்த இந்த பூமியை நமக்கு வசப்படுத்தி தந்தவன் அவன். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல படைக்கும் அதிகாரம், பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய அதிகாரம், நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகிற அதிகாரம் யாருடைய கையில் நரகமும் சொர்க்கமும் உண்டுமோ அவன்தான் நம்முடைய கடவுள், அவன்தான் நம்முடைய ரப், அவன்தான் நம்முடைய தேவன், அவன்தான் நம்முடைய இறைவன். இதை சொல்லத்தான் 1000 இறை தூதர்களை இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான், நான் அனுப்பினேன் என்று சொல்கிறான். 16வது அத்தியாயம் 36வது வசனம், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தபனி தாவூத். அல்லாஹ்வை வணங்குங்கள், தீய சக்திகளை வணங்காதீர்கள். இதை சொல்லத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் தூதரை அனுப்பினேன். 21வது அத்தியாயம் 25வது வசனம், வமா அர்சல்னா மின் கபிலிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅப்துன். என்னை தவிர வணக்கத்திற்கு உரியவன் யாருமே இல்லை என்பதை போதிக்கத்தான் நான் தூதர்களை அனுப்பினேனே தவிர வேறு எதற்காக வேண்டியும் நான் அனுப்பவில்லை என்று இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான். ஆரம்பத்தில் கூட வேதங்கள் வந்த காலம், ஆன்மீகம் வந்த காலம், ஆன்மீகவாதிகளும் ரிஷிமார்களும் ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவம் தான் ஒன்றே தெய்வம், ஒரே தெய்வம், ஒன்றே குலம், ஒரே தெய்வம் தான் நமக்கு. நாமெல்லாம் ஒரே கோத்திரத்தாருடைய மக்கள். நமக்கு தெய்வம் 30 முக்கோடி தெய்வங்கள் அல்ல, தெய்வம் கல்லும் கற்சிலையும் அல்ல, தெய்வம் சமாதிகளும் வழிபடுகிற இடங்களும் அல்ல. தெய்வம் என்பவன் ஒரே ஒருவன் தான் என்கிற சித்தாந்தம் ஆரம்பத்தில் இருந்தது. மெல்ல 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 முனிவர்களும் ரிஷிமார்களும் இந்த பூமிக்கு அவதார புருஷர்களாக என்றைக்கு மாறினார்களோ அப்பொழுதுதான் இறைவன் இந்த பூமியின் பிரதிபலிப்பாக இருக்கிறான். இந்த பூமியில் இருக்கிற அனைத்து பொருள்களும் இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய பிரதிபலிப்பு. இந்த பொருள்களை வணங்குவதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற முடியும் என்கிற ஒரு சித்தாந்தம் என்றைக்கு இந்த பூமியில் விதைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்றைக்கு உருவ வழிபாடுகள் ஆரம்பமாகிவிட்டது. பகவத்கீதை இன்றைக்கு ஒரு சில நல்லுள்ளம் படைத்தவர்களால் இலவசமாக கூட சமூகத்தில் விநியோகிக்கப்படுகிறது. அந்த பகவத்கீதையில் எங்காவது இறைவனுக்கு உருவம் உண்டு என்றும், இறைவனை உருவமாக வைத்து வழிபடலாம் என்றும், இறைவனை சிலைகளாக, உயிரற்ற பொருள்களாக, உயிருள்ள பொருள்களாக இறைவனை வழிபடலாம் என்று பகவத்கீதை எங்காவது கூறுகிறதா? இது இந்து மத வேதங்களுக்கு எதிரான சிந்தனை. ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, கிறிஸ்துவ மக்களுடைய வேத நூட்கள், அடிப்படை நூட்கள். எங்காவது இயேசு பெருமார் இறைவன் என்று இயேசு பெருமார் எங்காவது கூறுகிறாரா? இயேசு பெருமார் தன்னை கடவுள் என்று எங்காவது சொன்னதாக ஒரு வசனம் உண்டுமா? அப்படியானால் மனிதர்கள் செய்கிற தவறு வேதங்களுக்கு எதிரானது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமர்களை போன்ற இறை தூதர்கள் எல்லாம் ஒரே இறைவனின் பக்கம் இந்த மனித சமுதாயத்தை அழைப்பதற்காக வேண்டி வந்தார்கள்.
கடவுளை பற்றி புரியாத காரணத்தினால், கடவுளை குறித்து தெளிவான சிந்தனை இல்லாத காரணத்தினால், கடவுளுடைய இலக்கணம் புரியாத காரணத்தினால் யாரெல்லாம் கடவுள் இன்றைக்கு வடமாநிலங்களை எடுத்து பார்த்தால், தொலைக்காட்சிகளிலே பார்க்கும் போது நிர்வாணமாக அலைந்து திரிகிற மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுள்களாக, மனிதர்கள் வணங்குகிற கடவுளின் அவதாரமாக மாறிவிட்டார்கள். கடவுளின் அவதாரங்கள் எல்லாம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள். நிறைய கடவுள்கள் பெண்களோடு சம்பந்தப்பட்டு காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நிறைய கடவுள்கள் சிறையிலே இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய உதவியை தேடக்கூடியவர்கள் இன்றைக்கு கடவுள்களாக இருக்கிறார்கள். எத்துணை கடவுள்கள் இன்றைக்கு இந்த பூமியில். அதை வணங்கவும் அதற்கு வழிபாடு செலுத்தவுமா இறைவன் நம்மை படைத்தான்? யார் நம்முடைய கடவுள்? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கென்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். கடவுளுக்கென்று ஒரு இலக்கணம் வேண்டாமா? இறை தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து விடைபெறும் பொழுது தங்களுடைய மக்களுக்கு செய்த வசியம், தங்களுடைய மக்களுக்கு செய்த உபதேசம், நாம் கூட அந்த இறை வசனத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய மக்களுக்கு இந்த உலகத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் நம்முடைய மக்களுக்கு வசியத்தாக, உபதேசமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு இறைவன் திருக்குர்ஆனிலே ஒரு செய்தியை சொல்லுகிறான். 2வது அத்தியாயம் 133வது வசனம். அம் குன்தும் சுஅதா இத ஹல்லர யாக்கூபல் மவுத். யாக்கூப் என்கிற ஒரு இறை தீர்க்கதரிசிக்கு மரண நேரம் நெருங்கும் போது, இது காலலி பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி, தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார். மக்களே, என்னுடைய அருமை மக்களே, என்னுடைய மரணத்திற்கு பிறகு யாரை நீங்கள் வணங்குவீர்கள்? உங்களுடைய ரப் யார்? என்னுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுடைய கடவுள் யார் என்று கேட்கிறார்கள். காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹித். தந்தையே, ஆஸ்வாசமாக மரணியுங்கள். உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த பூமியில் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி எல்லாம் எந்த ஓர் இறைவனை அறிமுகம் செய்தார்களோ அவர்தான் எங்களுடைய இறைவன். அந்த அல்லாஹ்வை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று மக்கள் சொன்னதாக திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறார். இறை தீர்க்கதரிசிகள் ஒரே இறைவனை அறிமுகம் செய்ய வந்தார்கள். அதற்காக வேண்டி போராட்டம் நிகழ்த்தினார்கள். அதற்காக வேண்டி மன்றாடினார்கள் மக்களிடத்தில். இதே நிலையில் மரணித்தால் நரகத்திலிருந்து உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கிற மறுமை பயத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் மரணிக்கும் போது கூட தன்னுடைய மக்களுக்கு ஒரே இறைவன், ஒரே ரப், நம்முடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று வசியத்து செய்து விட்டு மரணித்ததாக கூட இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? நம்முடைய கடவுள் யாருங்க? நம்முடைய இறைவன் யாருங்க? யாருக்கு படைக்கும் அதிகாரம் உண்டுமோ அவன் தான் இறைவன். இது என்ன தப்பான ஒரு கான்செப்டா? எவ்வளவு அருமையான ஒரு இலக்கணம்! எறும்பிலிருந்து இந்த வானம் வரை, பூமி வரை, சூரியன், சந்திரன் என்று கண்ணுக்கு புலப்படுகின்ற வானத்தில் பறந்து செல்கிற பறவை இனங்கள் முதற்கொண்டு நீரில் ஊழ்ந்து செல்கிற உயிரினங்கள் வரை, பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித இனங்கள், மிருகங்கள் என்று கோடான கோடி 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 படைப்பினங்கள். இவைகளை யார் படைத்தானோ, படைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டுமோ அவன்தானே நம்முடைய கடவுள். அதுதானே நியாயம் கூட. நாம் வணங்குகிற தெய்வங்களை இந்த பூமியில் எதை படைத்தது? நாம் வணங்குகிற தெய்வங்களை இந்த பூமியில் யார் படைத்தான்? இந்த பூமியில் நாம் பார்க்கிற இந்த உயிரினங்களுக்கெல்லாம் யார் சொந்தக்காரன்? இறைவன் திருக்குர்ஆனில், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில் என்னை வணங்குங்கள் என்று வெறுமனே சொல்லவில்லை. என்னை நீங்கள் வணங்குங்கள், வணங்குவதற்கு எனக்கு ஒரு தகுதி உண்டு. அல்லாஹுவை நீங்கள் வணங்குவதற்கு ஒரு தகுதி உண்டு. என்ன தகுதியாம்? யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்தானே அவன்தான் உங்களுடைய இறைவன். அவனை நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபடுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். தன்னை வணங்குவதற்கு இறைவன் ஒரு காரணத்தை சொல்லி அழைக்கிறான். இப்படி இந்து மத வேதங்கள் அழைக்க முடியுமா? கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற பைபிளால் அழைக்க முடியுமா? இயேசு ஒருமாறுதான் எல்லாவற்றையும் படைத்தார். நம்மை படைத்தது இயேசு. நம்முடைய முன்னோர்களையும் மூதாதையர்களையும் படைத்தது இயேசு. இயேசுடைய தாய் அன்னை மேரி
என்று சொல்லி இந்த மனித சமுதாயத்தை அழைக்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நான் படைத்தேன் உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய முன்னோர்களை, உங்களுடைய மூதாதையர்களை. இந்த மனித சமுதாயம் இந்த பூமியில் என்றைக்கு முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு படைத்தவன் நான். ஆகவே நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 4வது அத்தியாயம் 1வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ. மனிதர்களே, இறைவனை நீங்கள் பயப்படுங்கள். ரப்பக்குமுல் லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து அவன்தான் படைத்தான். வஹலக்க மின்ஹா ஜௌஜஹா. உங்களிலிருந்து ஒரு துணையை அவன்தான் படைத்தான். உங்களிலிருந்து உங்களுடைய துணைவியரை அவன்தான் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசா. அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அவன்தான் படைத்தான். ஆக மனிதர்களை யார் படைத்தானோ அவன்தான் உங்களுடைய இறைவன். 2வது அத்தியாயம் 22வது வசனம், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராசன் வஸ்ஸமாஅ பினாஅன். பூமியை விரிப்பாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அவன்தான் உங்களை அமைத்தான். வஅன்ஜல மினஸ் ஸமாஇ மாஅன். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கியதும் அவன்தான். ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இறைவனுடைய பண்புகளை அடுக்கடுக்காக, இறைவனின் இலக்கணத்தை அடுக்கடுக்காக, இறைவனை பற்றி இந்த மனித சமுதாயத்தின் எந்த ஒரு கடைக்கோடியில் போய் நின்று கொண்டு பேசினாலும் எப்படிப்பட்ட அறிவு ஜீவிகளும் ஏற்றுக்கொள்கிற வகையில் தன்னுடைய இலக்கணத்தை இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இன்றைக்கெல்லாம் கடவுள் அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கடவுள் அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். கடவுள் அது எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். என்றால் கடவுளை குறித்து மனிதனுக்கு ஒரு பயம் வருமா? கடவுள் எது வேண்டுமானாலும் எந்த பொருளாகவும் எப்படிப்பட்டதாகவும் கடவுள் இருந்தால் அதற்கு பெயர் கடவுளா? அதற்கு பெயர் கடவுளா? இன்றைக்கெல்லாம் அதிகாலை பொழுது 4 மணிக்கு சுப்பிரபாதம் பாடித்தான் கடவுளை இன்றைக்கு எழுப்ப வேண்டும். காரணம், சுப்பிரபாதம் எதற்காக வேண்டி வந்ததென்றால் கடவுள் உறங்குகிறார். அதிகாலை பொழுது சுப்பிரபாதம் பாடித்தான் துயில் கொண்டிருக்கிற கடவுளை எழுப்ப வேண்டும் என்பது ஒரு சமூகத்தினுடைய சித்தாந்தம். 4:30 மணிக்கெல்லாம் குளத்தில் குளித்து ஈரத்துணியோடு வெளியே வந்து தீச்சண்டியை கையிலே ஏந்தி இரவு பகலாக கடவுளை எதற்காக வேண்டி நாம் வணங்குகிறோம்? யாருக்காக வேண்டி வணங்குகிறோம்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறந்த பிறகு அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தானே கடவுளை வணங்கி வழிபடுகிறோம். அந்த கடவுள் யார்? அவனுடைய பண்பு என்ன? அவனுடைய இலக்கணம் என்ன? இன்றைக்கு நாம் வணங்குகிற கடவுள், தமிழ்நாட்டினுடைய கடவுள் கேரள மக்களுக்கு தெரியாது. கேரள மக்கள் வணங்குகிற தெய்வங்கள் ஆந்திர மக்களுக்கு தெரியாது. ஒரு மாநிலத்தில் வணங்கி வழிபடுகிற மக்கள் இன்னொரு மாநிலத்தினுடைய அந்த கடவுளை சொன்னால் தெரியாது. ஒரு நாட்டு மக்கள் வணங்குகிற கடவுள் இன்னொரு நாட்டுக்கு தெரியாது. நாட்டுக்கு நாடு, மாநிலத்திற்கு மாநிலம், ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெருவு கடவுள்கள் இன்றைக்கு மாறுபாடு கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். கடவுள் என்றால் அதற்குரிய இலக்கணத்தை இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். 2வது அத்தியாயம் 255வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது. அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். முதல் கான்செப்ட். இறைவன் என்றால் அவனுக்கு பலகீனம் இருக்கக்கூடாது. இறைவன் என்றால் அவனுக்கு நோய் இருக்கக்கூடாது. இறைவன் என்றால் அவனுக்கு மரணம் வரக்கூடாது. அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. காரணம், நான் தான் என்றைக்குமே உயிரோடு இருக்கக்கூடியவன். நான் தான் உங்களுக்கு உயிர் தரக்கூடியவன். நான் தான் நாடியவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடியவன். நான் தான் நாடியவர்களுக்கு திரும்ப உயிர் கொடுக்கக்கூடியவன். உயிரோடு இருக்கக்கூடியவன் நான். லா தாஹுதுஹு சினத்தும் வலா நௌம். சிறு தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ உங்களுடைய அல்லாஹ்வுக்கு கிடையாது. பள்ளியிலே பாங்கு கொடுத்து அல்லாஹ்வை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை எழுப்ப சுப்பிரபாதம் தேவையில்லை. 24 மணி நேரமும் கண் விழித்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எவனோ அவன்தான் உங்களுடைய இறைவன்.
லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த். வானங்கள் உள்ளவை பூமியில் உள்ளவை அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். நாமெல்லாம் அவனுக்கு சொந்தமே தவிர, அவனுடைய படைப்பினங்களே தவிர கடவுளின் அவதாரமோ கடவுளின் பிள்ளைகளோ அல்ல. நாம் எல்லாம் அவனுக்கு சொந்தமானவைகள். மன் தல்லதி யஸ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذனிஹி. அவன் அனுமதித்தால் தவிர பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் அவனிடத்தில் யாரும் பேச முடியாது. இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பத்ரீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுளியாக்கள், அன்பியாக்கள் எல்லாம் இறந்து போனவர்களுடைய மையவாடிக்கு சென்று பிரார்த்தனை செய்வது, அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை செய்வது, வளம் வருவது, கந்தூரி விழாக்கள் நடத்துவது, அல்லாஹ்வுடைய ரசூலை இறைவனுக்கு நிகராக ஆக்குவதெல்லாம் எதற்காக? இறைவனிடத்தில் பரிந்து பேசுவார்கள், இறைவனிடத்தில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள், மறுமை நாளில் கரம் பிடித்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். மன் தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யாரும் பேச முடியாது என்று மறுமை மாலிகி யௌமித்தீன், அந்த நாளின் அதிபதி நான் தான், அந்த நாளினுடைய அதிபதி நான் தான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். எல்லோரும் மீண்டும் உயிர் கொடுத்து அவன் முன்னிலையில் தான் நிறுத்தப்படுவீர்கள் என்று சொல்லுகிறானே, சொல்லுகிற அதிகாரம் யாருக்குண்டுமோ, எவனால் அதை நடத்தி காட்ட முடியுமோ அவன்தானே நம்முடைய ரப், அவன்தானே நம்முடைய கடவுள், அவன்தானே நம்முடைய தேவன், அவன்தானே நம்முடைய இறைவன். அந்த இறைவனை அறிமுகம் செய்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இறைவன் திருக்குரானில் எத்துணை இடங்களில் என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று காரணம் சொல்லுகிறான். சாதாரண ஒரு வீடு அமைப்பதாக இருந்தால் அதற்கென்று ஒரு முறை உண்டு. சாதாரண மழை வெயில் படாமல் இருக்க ஒரு கூரை அமைக்க வேண்டுமானாலும் கூட அதற்கென்று வழிமுறைகள், விதிமுறைகள் உண்டு. இறைவன் திருக்குரானில் என்ன சொல்கிறான் தெரியுமா? 13வது அத்தியாயம் 2வது வசனம். அறிவுடைய மக்களுக்கு இது ஒன்று போதும், அறிவுடைய மக்களுக்கு இது ஒன்று போதும். அல்லாஹுல்லதி ரஃபஅஸ் ஸமாவாத்தி பிகைரி அமதின் தரவுனஹா. எந்த தூண்களும் இல்லாமல் இந்த வானத்தை நிப்பாட்டி வைத்திருக்கிறானே, அறிவுடைய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது யார் நிப்பாட்டி வைத்திருக்கிறார் இந்த வானத்தை? எந்த தூண்களும் இல்லாமல். நீங்கள் வணங்குகிற கடவுளா? மனிதனை உருவாக்குகிற கற்சிலைகளா? மண்ணறையில் அடங்கி இருக்கிற அவுளியாக்களா? அல்லது இந்த முஹம்மது என்கிற இறை தூதரா? யார் இந்த வானத்தை இப்படி தூக்கி நிறுத்தி இருப்பது? நான் நினைத்திருந்தால் அப்படியே கீழிறக்கி உங்களை அழித்திருக்கலாமே. யாராவது தடுக்க முடியுமா? யாராவது கேட்க முடியுமா? தூண் இல்லாமல் இந்த வானத்தை நிப்பாட்டி வைத்திருக்கிறவன் எவனோ அவன்தான் உங்களுடைய இறைவன். அந்த இறைவனை குறித்து அறிமுகம் செய்கிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எந்த வேதங்களிலும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பகவத்கீதை, ரிக்கு வேதம், அதர்மண வேதம், யஜூர் வேதம் என்று ரிஷிமார்கள் எத்துணை வகையான ஆன்மீக கிரந்தங்கள் உண்டுமோ எந்த கிரந்தங்களிலும் நீங்கள் பார்க்க முடியாது. கடவுளை பற்றி பேசக்கூடாது என்றுதான் இருக்கும், கடவுளை பற்றி சிந்திக்க கூடாது என்றுதான் இருக்கும், கடவுளை குறித்து நம்பிக்கை மட்டும்தான் சொல்லப்படும். ஆனால் திருக்குரானில் மட்டும்தான் 47வது அத்தியாயம் 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள், படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எது குறித்து? எது குறித்து? வணக்கத்திற்கு உரியவன், வழிபடுவதற்கு தகுதி படைத்தவன் உங்களுடைய ரப் யார் என்பதை நீங்கள் படியுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் யார் என்பதை படியுங்கள். முன்னோர்களும் மூதாத்தியர்களும் தாயும் தந்தையும் சொல்பவர் அல்ல கடவுள். ஏமாந்து போய் விடுவீர்கள். மக்கள் இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகவாதிகளுக்கு பின்னால் சென்று போன பெண்கள் கற்பையும் மானத்தையும் மரியாதையும் இழந்து கொண்டிருக்கிற காட்சியை கண்ணெதிரே இன்றைக்கு பார்க்கிறோம். ஆன்மீகத்தின் பெயரால் மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறவர்கள் தான் இன்றைக்கு கடவுளின் குமாரர்களாக, பிள்ளைகளாக, அவதாரங்களாக, அவதார புருஷர்களாக இன்றைக்கு மனித சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களே, காலில் விழுவதை தடுத்தார்கள், வரம்பு மீறி புகழ்வதை கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். என்னை வணங்கக்கூடாது, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது, பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான்.
என்று போதித்தார்கள். ஆகவேதான் முகமது நபிக்கு உலகத்தில் எங்குமே சிலை கிடையாது, முகமது நபி கடவுள் கிடையாது, முகமது நபி கடவுளுடைய பிள்ளை கிடையாது, முகமது நபி கடவுளுடைய அவதாரம் கிடையாது. முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு அறிந்தும் அறியாமலும் வருடத்திற்கு ஒரு முறை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 வந்தால் பள்ளியை அலங்கரிப்பது, வீதிகளை அலங்கரிப்பது, சிறு பிள்ளைகளுடைய கைகளில் தேனீர்களையும் கொடுத்துவிட்டு வரம்பு மீறி முகமது நபி அவர்களை அறிந்தும் அறியாமலும் இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு நிகராக இறைவனுடைய தூதர்களை கூட இறைவனுக்கு நிகராக ஆக்கக்கூடாது என்று சொல்ல வந்த மார்க்கம் இஸ்லாம். அப்படி போதித்த மார்க்கம் இஸ்லாம். ஆகவே அந்த இறைவனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன்தான் நம்முடைய ரப், அவன்தான் நம்முடைய இறைவன். அவன் நினைத்தால் மட்டும்தான் இந்த பூமியில் மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை கூட இந்த பூமியிலே விழும். அவன் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே இருக்காது. இறுதி வேதமாகிய திருக்குர்ஆன் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். எத்தனையோ புத்தகங்களை படிக்க நேரம் ஒதுக்குகிறீர்கள். இறைவனை குறித்து படிக்க, இறைவன் யார் என்கிற இலக்கணத்தை உங்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் திருக்குர்ஆன். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உள்ளங்கள் எல்லாம் பூட்டுக்களால் பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்று இறைவன் திருக்குர்ஆனிலே கேட்கிறானே. அந்த திருக்குர்ஆனை படித்து பார்த்து உங்களுடைய இறைவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரே இறைவன், நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள், ஒரே இறைவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒருவனே தேவன், ஒன்றே குலம் என்பதை உயிர்ப்பிக்க வேண்டும். உயிர்ப்பிக்க மனித சமுதாயத்தை அழைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இறைவனுக்கு நிகராக, இறைவனை போல் இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. காரணம், இறைவனை யாரும் பார்த்ததும் கிடையாது. அதான் அடுத்த கான்செப்ட். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இவன் தான் இறைவன். இறைவன் என்பவன் ஒருவன் தான். அவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது. அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவனுக்கு பழம் தேவையில்லை, அவனுக்கு சாம்பிராணி தேவையில்லை, அவனுக்கு ஊதுபத்தி தேவையில்லை, அவனுக்கு எந்த உணவு பண்டங்களும் தேவையில்லை. அவன் எந்த தேவையும் இல்லாதவன். நீங்கள் தான் தேவையுடையவர்கள். அவன் தான் நமக்கு தருகிறவன். நாம் அவனுக்கு உணவு கொடுப்பவர்கள் அல்ல. அவன் யாரையும் பெறவில்லை. அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு தாய் கிடையாது, அவனுக்கு தந்தை கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவுமே இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று போதித்த மார்க்கம் இஸ்லாம், போதித்த மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரே இறைவனை நீங்கள் படிக்க வேண்டும், அந்த ஓர் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை போதிப்பதற்குரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. என்ன ஒரு அநியாயம் பார்த்தீர்களா? கடவுள் என்று இந்து சமுதாய மக்கள் வணங்குகிற கடவுள், கடவுள் என்று கிறிஸ்தவ சமுதாய மக்கள் வணங்குகிற தெய்வங்கள். கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். கடவுளுக்கு மனிதன் கொடுத்திருக்கிற உருவம் எவ்வளவு அசிங்கமான, எவ்வளவு அருவருக்கத்தக்க, பார்த்தால் பயப்படுகிற, எவ்வளவு மோசமான தோற்றங்களை எல்லாம் இன்றைக்கு கடவுளுக்கு மனிதன் கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? நீங்கள் கடவுளுக்கு கொடுத்திருக்கிற உருவமாக உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை கொஞ்சுவீர்களா? நீங்கள் கடவுளுக்கு கொடுத்திருக்கிற உருவம் போல உங்களுக்கு ஒரு மனைவி அமைந்தால் அந்த மனைவியோடு குடும்பம் நடத்துவீர்களா? நீங்களே உளப்பூர்வமாக விரும்பாத தோற்றங்களை எல்லாம் கடவுளுக்கு கொடுத்துள்ளீர்கள். இது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. வானத்தை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பறந்து செல்கிற பறவை இனங்கள் எவ்வளவு அழகானவை. பூமியை பாருங்கள், கண் கவருகிற பூஞ்சோலைகள். இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் அழகான படைப்புகளை படைத்தவன் அந்த இறைவன். அசிங்கமானவனா? அருவருக்கத்தக்க தோற்றமுடையவனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 147வது செய்தி, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகையே அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுவை அறிமுகம் செய்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இறுதியாக உங்களுக்கு ஒரு சில சம்பவங்களை நினைவுபடுத்துகிறேன். மரணத்திலிருந்து நீங்களும் நானும் தப்ப முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு இடத்தில்,
இறைவன் நிச்சயித்த அந்த தேதி வந்தால் நீங்களும் நானும் தப்பிக்கவே முடியாது. அந்த மரணம் வரும் பொழுது ஓலமிட்டு அழுதும் பயனில்லை, அழுது புலம்பியும் பயனில்லை. அந்த மரண நேரம் வருவதற்கு முன்னால் உங்களை படைத்த இறைவனை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை உங்களுக்கு தந்திருக்கிற அவகாசம், இதுவரை உங்களுக்கு கிடைத்திருக்கிற அவகாசம், எப்படியோ நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் இனிமேல் இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய இறைவன் யார் என்பதை கட்டாயம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படி புரிந்து கொள்ள தவறினால் மரண நேரத்தில் இறைவன் உங்களுடைய இறைவன் யார் என்பதை உணர்த்துவான். ஆனால் நீங்கள் உணர்வீர்கள், அது எந்த பயனும் அளிக்காது, அது எந்த பயனும் அளிக்காது. கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து துடியாய் துடிப்பீர்களே, எந்த தெய்வமும் உங்களை அன்றைக்கு காப்பாற்றார், எந்த கர்த்தரும் அன்றைக்கு உங்களை காப்பாற்ற மாட்டார், எந்த கர்த்தரும் குமாரரும் அன்றைக்கு உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக். இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அன்றைக்கு நான் தான் உனக்கு அருகிலே இருப்பேன். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து துடியாய் துடித்து கால்கள் எல்லாம் பின்னி பிணைந்து பெற்றோர்களும் மனைவியும் மக்களும் பரிதாபத்தோடு உன்னை பார்க்கிற அந்த கடைசி நேரம், அந்த நேரத்தில் நான் உனக்கு அருகிலே இருப்பேன், நான் தான் உனக்கு அருகிலே இருப்பேன். யார் உன்னை படைத்தானோ அவன்தான் இப்பொழுது உனது உயிரை கைப்பற்ற போகிறான். அவனை தவிர எந்த இறைவனும் இந்த பூமியில் கிடையாது என்பதை இறைவன் உணர்த்துகிற ஒரு நேரம் உண்டு. உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவானே அந்த மறுமையினால், அப்பொழுது வணங்கப்பட்ட எல்லா பொருள்களும் கொண்டு வரப்படும் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 5வது அத்தியாயம் 118வது வசனம். கொண்டு வரப்படுகிற பட்டியலில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். ஈசாவை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீர்தான் உம்மையும் உம்முடைய தாயையும் வணங்குமாறு கடவுளாக மக்களுக்கு அறிமுகம் செய்தாயா என்று கேட்கும் போது, இறைவா நீ மிக தூய்மையானவன், நான் எனது உள்ளத்தில் என்ன உண்டு என்று உனக்கு தெரியும், உனது உள்ளத்தில் என்ன உண்டு என்று எனக்கு தெரியாது. உயிரோடு வாழும் காலமெல்லாம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் என்றுதான் இந்த மனித சமுதாயத்திற்கு நான் போதித்தேன் என்று இயேசு பெருமார் சொல்லுவாரே, அன்றைக்கு தெரியும் இயேசுவை பின்பற்றிய மக்களுக்கு நம்முடைய கர்த்தர் யார், நம்முடைய தேவன் எது என்று அன்றைக்கு உங்களுக்கு புரியும். இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், அல்லாஹ்வே நாங்கள் முஸ்லிமாக பூமியில் வாழ்ந்திருக்க கூடாதா என்கிற அபாய குரல் பூமி மறுமை நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் எழுப்புவீர்கள். யாரெல்லாம் இறைவனை புரியவில்லையோ, யாரெல்லாம் இறைவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தினீர்களோ எல்லோரும் அந்த மறுமை நாளிலே புலம்புவீர்கள், நிச்சயம் உணர்வீர்கள். அன்றைக்கே கூடலூரில் மாநாடு போட்டு சொன்னார்கள், நமக்கு ஒரே இறைவன் தான், நமக்கு ஒரே ரப்பு தான், அவன் தான் மறுமையிலே நம்மை நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறவன், அவன் தான் மறுமையிலே அதிபதி என்று நமக்கு சொன்னார்கள். அன்றைக்கெல்லாம் அந்த இறைவனை படித்து பார்க்கவும் சிந்திக்கவும் தவறிவிட்டோமே என்று கை சேதப்படுகிற கூட்டத்தாரில் நீங்கள் இருந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அரஃபா என்று சொல்லப்படுகிற மக்காவில் இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை சந்தித்து ஒரு உரை நிகழ்த்தி இறுதியாக மக்களை பார்த்து சொன்ன அந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து கடைசியில் சொன்னார்கள், நான் உங்களுக்கு சத்தியத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, இந்த மார்க்கத்தை ஒளிவு மறைவில்லாமல் முழுமையாக சொன்னேனா என்று கேட்பார்கள். மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அல்லாஹுவே, அல்லாஹ்வுடைய ரசூலே முழுமையாக சொன்னீர்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி. அதே போல் இந்த கூடலூரில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்லாஹுவை அறிமுகம் செய்ய, ஒரே இறைவனின் பால் மக்களை அழைக்க, அதற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜாதி மத பேதமில்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் அல்லாஹுவை அறிமுகம் செய்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஒரே இறைவனின் பக்கம் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும், ஒரே அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும். நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.